பூசாங்க நீங்களே பண்ணி வைக்கிறது தானே பூச்சிருந்தேன். என்ன செய்யறது? நான் என்ன சொல்லிவிட்டேன். ஐயோ படிக்கவே வந்து எனக்கு கடையில வந்து சீக்கிரம் வளர்ந்துறீங்களா? தக்காளி பழம் உண்டு, நல்ல பழம். ஐயா கட்டி கொடுக்குங்க அப்படி காமெடியா காமெடியா. நானே மூஞ்சிருவேன், இந்த மூஞ்சிருவா நீங்களும் அப்படி இருந்துருப்பியா? வந்து ரெடி ஆகலாம். திருட்டு புனிய பொம்பளை போட்டு கொடுப்பேன் இல்லையா? அம்மா எதுக்கா இதுக்குள்ள அது வந்து எனக்கு அப்பா மடா தேவைப்படாது பட்டு வரப்படி. அனைவருக்கும் வணக்கம். நான் அனு. இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கட வீட்டை தான் நிற்கிறோம். அதாவது இன்றைக்கு வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், இன்றைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு சமையல்லாம் பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கு வந்து சமைக்கிறதுக்கு வந்து நல்ல லேட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா சரியான நேரம் வந்து 12:30. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் மட்டும் இந்த கடைக்கு போயிட்டு வந்த அப்புறம் வந்து லேட் ஆகிட்டு வந்து சமைக்கிறதுக்கு. அப்போ என்ன செய்கிறது, சமைக்காமையும் விடலாத நீ போட்டு சமைக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகலாம். திருட்டு புனிய பொம்பளை போட்டு கொடுப்பேன் இல்லையா? அம்மா எதுக்கா இதுக்குள்ள அது வந்து எனக்கு அப்பா மடா தேவைப்படாது பட்டு வரப்படி. கடையால கூட்டியதே இந்த தேங்காய் சொல்லுங்க. அப்போ நீங்கள் நான் வந்து உங்களுக்கு உதவி செய்யறோம், நீங்கள் எனக்கு உதவி செய்யணும். வீடியோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது குட்டி பள்ளி டியூஷன் பள்ளிக்கூடம் முடிஞ்சிடும். இருக்கு 2:30 இருக்கம்மா. அப்படின்னா அப்ப சரின்னு சொல்லி போட்டா அப்ப நாங்க வந்து சமைக்கிற கொண்டு ரெடியாயிட்டோம். தம்பி குட்டியை வந்து நித்திரை ஆகிட்டோம். நல்ல வெயில் வழியில இறக்கி நான் வந்து 2:30 அளவில் எல்லாம் முடிச்சு நான் பழக்கிட்டு நிற்போம். நல்ல மீச பொறிக்கு போல பொறி பூசாங்க நீங்களே பண்ணி வைக்கிறது தானே பூச்சிருந்தேன். போட்டு பூசு நீங்க வேண்டி வைக்கிறது அது பொறி வேண்டினா பூசு இல்லை. அதை நான் கரு போடுறது அம்மாவை விட அப்பா தான் அப்பா தான் அப்பா இந்த செல்ல குழந்தை அப்ப வந்து மழை நண்டு சமைக்க போறோம். என்ன செய்யறது? நான் என்ன சொல்லிவிட்டேன். ஐயோ படிக்கவே வந்து எனக்கு கடையில வந்து உதவி செய்து தந்தபடியா அப்ப நானும் வந்து உதவி செய்து கொடுக்குறதா நல்ல பழக்கம். நானும் அப்பாவும் தான் உதவி செஞ்சு கொடுக்குறாங்க. பள்ளி டையை கொண்டு கூட விடுவீங்களா? பழங்காலத்து பழங்கால பள்ளிக்கூடம் போறார்கள் மாதிரி இருப்பீங்க. பள்ளிக்கூடம் போறார்கள் சரி. அப்ப குயிக்கு குயிக்கு எங்க சமையல வந்து ஆரம்பிப்போம். அவசர அவசர ஜனன டேஸ்டான சமையலா தான் சமைக்க போறோம். நேத்து பாத்தீங்களா அப்படினா சமைக்கலாம் அந்த மதியத்துல எனக்கு சமைக்கிற நேரம் இப்படி சமைச்சா சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட விருப்பத்துக்குரிய சாப்பாடா? சரி, நாங்க சமையலுக்குள்ள போவோம். நேரம் 12 மணி ஆயிடுச்சு. சரி வாங்க வாங்க. தெரியுமா வாங்க பிடிச்ச சாப்பாடு. சரி வாங்க வாங்க வாங்க. சரி, இப்போ வந்து நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து உடைச்சு கொண்டிருக்கிறேன். வசந்த் வந்து என்ன செய்யற அப்படிங்க உதவி? நானோ ஒரு நெஞ்சாரம் கூட தேங்கி தேங்கி சரியான வெயில் ஊரம் கூடி போட்டு ஏசிக்கு அப்புறம் வளர்ந்துறீங்களா? இல்லை அது அப்படி அந்த அம்மா சரியான வெயில் நான் பழங்களும் சாப்பிட்றேன். வளர்ந்து தக்காளி பழம் முடிச்சாலும் உண்டு, நல்ல பழம். அமாவாசை கம்பு அம்மா பாருங்க அம்மா இந்த கதையெல்லாம் நினைக்கிறாங்க. நீங்க அமாவாசைக்கு அப்புறம் தெரியுங்களா? அம்மா கிட்ட கூட சொன்னேன்.
வெங்காயம் இல்லையே சின்ன வெங்காயம் கொடுத்தா சின்ன வெங்காயம் மனசு அது கண்ணுக்கு குளிர்மையா உடம்புக்கு குளிர்மையா அதான் கண்ணில் சின்ன வெங்காயம் சாப்பிடாது இந்த நேரம் அழகாக வந்துச்சோட நல்ல திருவிழா வண்டி ஒரு திருவிழா நான் தான் அதுக்கு வழியாது யாரும் வந்தாலும் திருவிழா அதிர்வ மாட்டேன் நான் தான் திருவிழா பாவம் அப்படித்தான் எனக்கு வெயிலுக்கு சமைக்கிறதுக்கு பஞ்சு போட்டாலும் பஞ்சு போடுவே வெளியில் போட மாட்டேன் அப்படி இன்னும் பார்ப்போம் நீங்களா தான் அப்படியே கோல் பண்ணி விடுவீங்க காணுவேன் கொஞ்சம் மூடுவோ ரைட் அடுத்து என்ன செய்யணும் அப்படித்தானே உங்களுக்கு கிணறு வேண்டி என்ன செய்யணும் வெங்காயம் எல்லாம் பீச்சு பெரும் குட்டியாக கிடக்கு அதான் குட்டி வெங்காயம் சின்ன வெங்காயம் சும்மா வரும் அதுவும் உண்மைதான் அண்டை வாங்கினா நன்னா அவனது வெங்காயம் அந்த மூத்தனா கொஞ்சம் வெங்காயம் ஒன்றுன்னு வீட்டுக்கு வாழ்ந்துட்டு செல்லம்மா செல்லம்மா உங்களோட அம்மாக்களோட கூப்பிட்டு வேலை செய்து கொடுப்பீங்களோ கூப்பிட்டு வேலையும் செய்யல சரிங்க அவன் தானே வயசு போனா அம்மாக்களோட அக்காக்கள் மேல இருந்து அக்கா கவுடி அப்போ அக்காக்கள் கேட்க நீங்கள் கட்டிட்டீங்களே அக்காக்கள் இருந்தது நாங்கள் இருக்கேன் அக்காக்கள் ஏன் கட்டினா அப்புறம் இங்கே வேலைக்கு போயிடுவேன் வீட்டில் நிற்கிறது தான் நான் ஞாயிறில் மட்டும் நிற்பேன் நிற்கிற நாள் யாழ்ப்பாணத்தில் நிற்போம் கேப்சியில் ஒவ்வொரு ஞாயிறுல ஆனால் மட்டும் நான் ஃபுல்லாக வேலை செய்வோம் லீவே எடுக்க மாட்டேன் நான் கேப்சி சாப்பிட காசு வேணும் கேப்சிக்காக இல்லை அது ஃபன் தான் தெரியும் அப்படி எல்லாம் இருக்கீங்க நல்ல மூஞ்சி வாடி வேற மூஞ்சுருமே வடிவனோட தான் நீங்கள் விடாமல் இழுத்து கொண்டு போடுவீங்க மூஞ்சுருமே அப்படியே அப்போ நானே மூஞ்சிருவாருன்னா அப்போ இந்த மூஞ்சிருவாங்க நீங்கள் அப்படி இருந்திருப்பியா குட்டியில என்ன இருக்கு கடையில் சரி ஒரு பாட்டு பாடுங்க என்ன வீதிடா ஏ வீதிய சொல்ல ஒரு நல்ல ஒரு பாட்டு அண்ணன் தங்கச்சி பாசம் அக்கா கல்யாணம் கட்டி கொடுக்க அப்படியே கண்ணு கட்டி காமெடியா காமெடியா ஜாந்திகா கட்டி கொடுக்க இல்லை அப்பதான் நான் யோசிச்சேன் என்ன வயசு வந்தா விட்டுட்டு வேற தோம்பி தோம்பி அப்புறம் நாங்கள் ஷாரோக்காவை பார்த்துட்டு வேற கழுவோம் அப்புறம் நான் நிற்கிறதுக்கு இருப்பேன் நான் பேக்க ஆனால் அம்மா விட மாட்டேன் நிற்க நீங்க எங்க இருக்கு நிற்கிறீங்க என்ன கல்யாணம் கட்டி ஓ நீங்கள் வந்து ஆட்டோவில் வந்து சோத்தாட்டோவில் எல்லாம் போவோம் ஷாரோக்கா வீட்டை போவோம் நாமளே அப்போ நீங்க நிற்க தனிஞ்சு நிற்கிறீங்களா நீங்க இல்லை நான் நல்ல இல்லை ஷாரோக்கா விட்டுட்டு வேற கவலையாக இருக்கு கட்டி போட்டு அப்போ கேஞ்சமா சின்ன பிள்ளை அம்மா நிற்க விட மாட்டேன் இந்த சின்ன குட்டி ஏங்கம்மாங்க பயமண்டேன் என்ன அந்த நீண்ட வேலை போராட்டமே நான் அவன் திருமணம் தரமான திருமணம் ஏஞ்சம்மா பிறந்ததான் நஷ்டம் வந்து சொல்லுவாள் சந்தோஷம் சில சில நான் சந்திச்சேன் ஒரு ஆக்களை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொம்பளை பிள்ளை இருந்த அவசரம் அப்போ அவள் 2வது திருமணம் செய்துட்டான் 2வது திருமணம் செய்தா இன்னொரு பிள்ளையுமே இருப்பார் பொம்பளை பிள்ளை அப்போ அன்றைக்கு வந்து இந்த கடைக்க பக்கட்டன் நீங்கள் இப்படி வந்து நிற்கிறீங்க அப்போ உங்களோட மூத்த பிள்ளை எங்கே எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்தார் குட்டி அவன் இல்லை என்னோட இல்லையோண்டா
எனக்கு அப்படியே கோவம் வந்து சக்கன்ட்டு சென்னிட்ட இல்லை பிள்ளைன்னு சொன்னா மூத்த பொம்பளை பிள்ளைய அப்போ நான் கட்டனே நங்கையும் கொண்டு கட்டேன் அது வந்து வேறு ஒரு ஆக்கள்கிட்ட வளர்க்க கொடுத்துட்டேன் இப்போ எனக்கு அந்த கோவம் வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க எனக்கு சத்தியமாக கடவுள்லையும் கோவம் அவளையும் கடும் கோவம் என்ன அப்போ நான் நேரை விட்டுட்டு சொல்லிவிட்டேன் தயவு செய்து உண்மையா நீங்கள் வந்து ஒரு குழந்தைய வந்து பெறாதீங்க நேரம் சொல்லுங்க ஒரு பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து நாங்கள் வந்து ஒரு இடம் விடாமல் பொத்தி எங்களோட கைக்கு வந்து பிள்ளையில வச்சுருக்கணும்னு ஆசைப்படுறதேண்ணா இப்போ சௌரங்கள்கிட்ட கொடுக்குறதாவது பெரிய இது இல்லை அது பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை இது தெரியாத இன்னொரு ஆக்கள்கிட்ட போய் அந்த பொம்பளை பிள்ளைய கொண்டு கொடுக்க என்னென்ன ஒரு தாய்க்கு மனம் இருக்குது தெரியல சொல்கிறாரு நான் கொடுத்துட்டேன்னு சிம்பிளாக சொல்கிறான் நாங்கள் ரெண்டாவது கணவன் சில வேலையில் இருக்கிறா இதுக்கெல்லாம் வந்தாலும் அது எனக்கு சரியான கவலையாக கிடந்துச்சு மனசுக்கு தெரியுமா விட்ட இடமும் சரியான கஷ்டம் தெரியுமே கடவுளே ஒரு குழந்தைய பெற்று வளர்க்குற விட்டுட்டு ஒரு பொம்பளை பிள்ளை அது பொம்பளை பிள்ளைய வந்து கண்ணும் கருத்துமா வந்து வளர்க்குற நேரத்துக்குள்ள வந்து இப்படியெல்லாம் வந்து அப்போ கடவுளை அப்போ தான் யோசிக்கிறேன் அம்மைக்குமே வந்து தவம் கிடக்கிற ஆக்களுக்கு வந்து குழந்தை வந்து எங்கி ஒரு வளர்க்குறதுக்கு ஆசைப்படுற ஆக்களுக்கு குழந்தைய கொடுக்குறான் இப்படி கண்ட ஆக்களுக்கு வந்து எல்லாம் அதான் குழந்தையில கொடுத்து அந்த குழந்தையில இந்த எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்க அவ்வளோ பாவங்கள் ஆனால் இப்போ தப்பு செய்கிறாங்களா நல்ல வடிவாக இருக்கிறது உண்மைதான் அது ஏன்னு தெரியல எல்லாமே கோவம் தான் வருது அப்போ இன்னைக்கு தப்பு செய்கிறாங்களா தான் கடவுள் கண்ணு அதில் வந்து பார்க்குறாரு கடவுள்ன்றது இல்லை உண்மைதான் என்னை பொறுத்தவரை அப்படித்தான் மேம் வந்து தோணுதேன்னு சொல்லுங்க அப்போ சர்வகாலம் உண்மைக்கு வந்து குழந்தை இருந்தால் அவ்வளோ ஒரு உசுருன்னு அப்போ நாங்கள் வரவே தம்பிக்குட்டிக்கு தேசிக்காய் தண்ணியெல்லாம் கொடுத்து வாழைப்பழம் எல்லாம் கொடுத்து விட்டுருக்குதா வெயிலதுக்கு கரைச்சி கொடுக்கல அவ்வளோ ஒரு பாசம் என்ன வந்து அடிக்கடி பேசுவாங்க சாப்பாடு பிரச்சனைகளை கேட்டுட்டெல்லாம் அவ்வளோ ஒரு இது பாசமாகன்ற அவாக்கு ஏங்கி தவிர்க்கிறாதுன்ற சுவாசத்தான் இன்னொரு சின்ன பிள்ளை வீட்டை போனாலும் அவ்வளோ ஒரு விருப்பம் வாங்கினது கொடுக்குறதெல்லாம் அப்படி வேண்டியிருக்கணும் அப்புறம் ஒரு கவலையாக இருக்குது மனசுக்கு தெரியும் என்னடா இது கடவுள்ன்ற மாதிரி அவையால் குழந்தைய கொடுத்துட்டு ஒரு சொட்டு கவலையில் வசந்த முகத்தில் தெரியுமா எனக்கும் அந்த கோவத்துக்கு அவள் குழந்தைய கொடுத்து போட்டு மற்ற பிள்ளைய வச்சு தூக்கி வச்சுருக்குறா அதுவும் பொம்பளை பிள்ளை தான் கணக்க வயசு பிள்ளை சின்ன பிள்ளை அதுக்கு 4 வயசு என்ன பிள்ளை எத்தனை வயசு ஆகுது 9 வயசு பிள்ளை 9 வயசு பிள்ளைய கொண்டு டைம் கொடுத்து போட்டு சந்தோஷமாக திரியிறீங்களே நான் 4 நாள் சொல்லல நீங்கள் பழக்க வழக்கம் சரியான கவலையாக இருந்துச்சு இந்த பிள்ளைங்க எதிர்காலம் எப்படியா நல்லா இருக்கும் தாயின் கையில் இந்த மீறி போச்சுதாலே நல்லா சொல்லி கொண்டு விட்ட இடம் சரியான கஷ்டம் சரியான இது இன்னொன்று தான் மனம் சொந்தமும் இல்லை ஒன்றும் இல்லை அது கொடுத்த பிள்ளைய வேறாட்ட குடிக்க நம்ம தெரியல நாட்டில் இவ்வளோ நடக்குதுன்னு சரி இப்போ என்ன செய்வாங்க நீங்கள் வெங்காயத்தை உரிக்கணும் இதில் களி கொண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் குளிர்மா தான் ஏட்டம்மா அம்மாவுக்கு இருக்க சிங்கி கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கொண்டாங்க இருக்கு சரி அப்படி மேலே ஒரு கோப்பை வெங்காயத்து கொண்டு வாங்கன்னு சொல்ல மேலே வண்டி போடுறது உங்க இருக்கம்மா உங்களுக்கு பக்கத்தில் ஒரு கோப்பை இருக்கு பிளேட் வெள்ளை பிளேட் சரிம்மா கொண்டாங்க நீங்க கால் வடிவா கொண்டு வந்தா ஒரு ஜெட்டு பிடிக்க தெரியும் குழந்தை பிள்ளை அதை நான் பிறப்பேன் அம்மா கூட்டிட்டு அம்மா உதவி செய்யற பெரிய இடத்துல போட்டு அந்த கழிவு கவுட்டு ஒரு கோப்படுத்திட்டு விடாதான் அம்மாவுக்கு நம்ம பிள்ளை செய்ய தரோம் பொம்பளை பிள்ளைகளுக்கு வேலை வளர்க்கி கொடுப்போம் நம்மளுக்கு என்ன அடிக்குது அதுக்கு தான் எனக்கு தெரியும் என்ன கடவுள் சத்தியமான ஆண்டி கொண்டு வழியில சொல்றீங்க இருந்த வேலையை பிடிக்காத இல்லாம நான் கொடுமைப்படுத்த மாட்டேன் 2 பிள்ளைகளை மொழியை பார்ப்பேன் அப்படிதான் பார்க்கணும் என்ன ஒரு பிள்ளைய வஞ்சம் வச்சு பார்க்கறது அப்படி பார்த்தா அந்த பிள்ளை வைக்குமே கடைசி தானே வைக்காது ஊரால் பிள்ளைய ஊட்டி விடத்தான் தன் பிள்ளை தானா வளரும் ஒரு குழந்தை அது உண்மைதான் அது உண்மைதான்
பிறனையும் போல நேசிக்கின்றார் சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்கு. சின்ன பிள்ளைலாம் வீட்டில் வந்துருந்தா எங்கள் ஊர் நாள் போட்டு வர சாப்பாடு எல்லாம் காட்டு. ஏய் மற்ற பிள்ளை நிற்கிறதுக்குன்னா சின்ன பிள்ளைகளுக்கு ஓடி கொடுக்கக்கூடாது. வாங்கி கொடுக்க 2 பேருக்கு எல்லாருக்கும் சாமான் தான் வாங்கி கொடுக்கணும். அப்படி ஓடி கொடுக்க காசு இல்லைன்னு இருந்தால் ஒரு தடவை ஓடி கொடுக்கூடாது. வேணா நாங்கள் கூடுதலாக வாங்கி கொடுக்கணும். இல்லை நல்ல தலைவடிக்கு வெயில் இந்த மோசமாக நடிக்கல அடைக்கி எழுதி வெங்காயம் பிடிக்க மாட்டேங்கிறாரு. அம்மா இந்த வீடியோவில் பார்க்கணும். இந்த மாதிரி இந்த ரச்சிக்கறி மட்டும்தான் போட்டு சமைச்சா சாப்பிடும் தெரியுமா? நண்டு சாப்பிட மாட்டேன். அப்படி இல்லை எனக்கு பிடிக்காது. அம்மா சமைச்சு வச்சிருப்பாங்க. இங்கே இருந்து கடையில் இருந்து ரோஸ் பண்ணிட்டு போவேன். அந்த பழக்கம் தான் எங்க மாட்டேன். எங்கட அம்மா அப்படி செய்யாது. முந்தைய காலத்துல கொத்துரட்டி எல்லாம் கட்டி சாப்பிட்டு தெரியாது. அது இன்னொரு கஷ்டம் உண்டாலும் அந்த அம்மா அப்படி பழகிட்டாங்க. அப்படி பழக்கி வளர்ந்த பிள்ளைகள் வேற இல்லையே இப்ப செயற்பாடுகள். அப்பயே பழக்கிறது அப்படி இல்லை. நீங்க வந்து கடலோட சாப்பிடுறீங்க உங்க அம்மா என்னோட இருந்து சாப்பிடுறீங்களா? அப்ப என்னது கடலோட சாப்பாடு சாப்பிடுறது தானே. நேற்று சாப்பிட்டு வேர்த்தங்கள் வந்து அப்புறம் சாப்பிடுறது. ஓ சத்தில்லேன்னு அதில் சொல்லுங்க. என்னால் அணைய மாப்பிள்ளதாதுன்னு சொல்லி அப்போ அணைய மாற்றி கொள்றேன். ரெண்டைக்கும் இந்த ஒரு கடல் உணவு சாப்பிடாது புரியாது. என்னால் இப்படி சாப்பிட்டேன். நான் போய் நாமெல்லாம் சாப்பிடுவோம். சரியா இப்போ எல்லாத்தையும் வெட்டி போட்டு பார்ப்போம். ஓகே பார்த்தீங்களா, இப்போ வந்து நான் கோழி புக்கை தான் வந்து சாப்பாடு இன்றைக்கி செய்ய போகிறேன். அதாவது வந்து சிம்பிளாக வந்து டக்கண்டு செய்து சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடை வந்து கோழி புக்கை வந்து அமைச்சிட்டு இருக்குது. அப்போ அதுக்காக வந்து கோழி புக்கை செய்து சாப்பிட போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரம் சொல்லிட்டு நீ பிறகு வந்து அதுக்கப்புறம் ஒரு சோறு ஒரு கறியாக வச்சு காய்ச்சி கொண்டிருக்க மினக்கேடு. அதை விட ஒரு நல்ல சாப்பாடு அப்போ அதுக்காக வந்து இந்த பாருங்க என்னென்ன எடுத்து வச்சுக்கிட்டு தருங்கோ. இப்போ சரியா 1 மணி நேரம் தக்காளி பழமும் சாரி கோழி இறைச்சி எடுத்து வச்சுக்க 1/2 கிலோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈக்கு தீட்டால் சின்ன வெங்காயம், அப்புறம் தக்காளி பழம், உருளைக்கிழங்கு, தேசிக்காய் மற்ற இறைச்சி சிறக்கண்டெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த சட்டியில் வந்து செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ தானே செய்ய போகிறோம். அப்போ கணக்கே இருக்க மாட்டேன் சொல்லிப்போட்டு இந்த சட்டி பெரிய சட்டி. நாங்கள் வளமையாக வந்து கரையை வச்சுற சட்டியை விட இந்த சட்டி வந்து கொஞ்சம் பெரிய சட்டி. அப்போ இந்த சட்டிக்காக வந்து நான் அன்றைக்கி வந்து இந்த கோழி புக்கியை வந்து செய்ய போகிறேன். இப்போ முதலாவது வந்து என்ன பார்த்தீங்க பால் மடிச்சு வச்சுக்க பார்த்தீங்களா மறந்துட்டேன். கணக்கு என்ன விட எங்க கொலஸ்ட்ரால் உங்களுக்கு இல்லை என்ன முடியுது ஏன்னு இவ்வளோ என்ன புரியல் கொஞ்சம் உங்களை பார்க்க அப்படியே இருக்கு. கோழி புக்கையை வந்து பால் வந்து குறைவு தானே கொஞ்சம் கொஞ்சம் கோழி புக்கைக்கு இறைச்சியை வந்து பொரிச்சு போடுவோம். நீங்க அப்படி ஒரு நாளை போட்டு செய்ய வேறுங்க. இப்ப நான் பொரிச்சு கொண்டு வந்தேன்டா நேரம் வந்து போயிடும். சட்டி சூடாயிட்டு கையை வச்சு கை வைக்கிட்ட வச்சு பார்க்கட்ட சூடாயில அது விட கை தான் வச்சு பார்த்தேன். கை கழுவிட்டு வச்சுனீங்களா? இந்த பாருங்க வெங்காயமும் உள்ளியும் போட்டு பொரிக்கப்படும். இஞ்சி இல்லாமல் கருவேப்பிலை நேற்று தான் தந்த கருவேப்பிலை அவ்வளோ போட்டியலோ ஆஞ்சோண்டு வர சொன்னீங்க நல்ல மண்டு ஜோக் அடிக்க சொல்லி போடாதீங்க. ஜோக் அடிக்கிறேன்
அப்போ நான் வந்து பச்சை மிளகாய் வந்து போடையிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து தம்பி குடிக்கும் வந்து கொடுக்க அப்புறம் நிறையா வந்து நான் பச்சை மிளகாய் வந்து போடையில தம்பி கொஞ்சம் முடியல அவிஞ்சு கொண்டிருக்க வந்து எடுத்துருவேன். ஏன்னா அதான் திட்டல் அரிசியை வந்து நான் கழுவி வச்சிருக்கிறேன். ஈக்கு திட்டாட்டாக்கள் வந்து அவிஞ்சிடும். அந்த ஈக்கு திருத்தல் வந்து சாப்பிடலாம். இந்த வெயிலத்துக்கு வந்து நல்லா இந்த குத்தரிசியை விட இல்லை. அப்போ நீங்கள் ஓமண்டா நாங்கள் திருத்தல் அரிசியை போடலாம். ஓ திருத்தரிசி கொஞ்சம் வெள்ளையாகவும் இருக்குது, குத்தரிசி கொஞ்சம் இதாக இருக்குமே. அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து நான் வெங்காயத்துக்கு பொரிஞ்சு கொண்டு கேட்க வந்து உருளைக்கிழங்கை வந்து போட போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து பொரிய கொஞ்சம் லேட் ஆகும். உருளைக்கிழங்கு போடுறதுக்கு மாப்பிள்ளை மேலே இந்த ஃப்ளேவர் இருக்குது நல்லா. இரவுக்கு மட்டும் வச்சா சாப்பிடலாம் இல்லை. கோழி புக்கு ஸ்பெஷலிஸ்ட் உங்களோட ஃபேமிலி தான். அம்மாக்கும் தெரியாது. அதுல நீங்க கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட். எனக்கு தெரிஞ்ச அம்மா பெருமான சாப்பாடு செய்து பல வருஷம் ஆயிடுச்சு. எங்களோட அம்மா அம்மா அடுப்பில் அங்கே வைக்கிறோம். கேசவாம் பயத்தில் நிப்பாட்டிட்டேன். அப்பத்த பெண்களுக்கு வந்து பயம் கூட, பயமே இல்லை. அதுலேயே அப்பத்த பெண்களுக்கு கணவன் மேரண்டா அப்படி ஒரு பயம் இல்லை. இந்த காலத்தில் ஆம்பளைகளுக்கு கொஞ்சம் மேரண்டா அப்படி ஒரு பயமா இருக்கு. அன்றைக்கு கடைக்கு ஒரு அக்கா வந்தான்னு சொன்னேன், வெளிநாட்டுக்காரியை கூப்பிட்டு. அப்போ அவள் ஏஞ்சம்மாவுக்கு பிறந்த நாள் அடுத்த நாள். அப்போ ஏஞ்சம்மாவை மனுவையும் கூப்பிடுங்க, ஏஞ்சம்மாவுக்கு குடுப்படுத்து தரலாம்னு சொன்னான். நான் இல்லை எங்கே வேண்டாம் அணுவதெல்லாம் பேசுமென்று சொன்னேன். அப்போ கூடி ஒன்று வந்த வாக்குறா, ஏன் நீங்கள் அணுவுக்கு பயப்படுறீங்களாம், கொஞ்சம் அதுக்கு எல்லாரும் உங்களை பயந்தாக்களாக தானே இருக்கிறீங்களா. அப்போ நான் கொஞ்சம் அதுக்கு பயப்படத்தான் நீங்கள் வேணும்னு சொல்ல, ஏன் பயப்படுறீங்களா. நான் அப்போ இணைச்சருவாவோட காய்ச்சி வேலை இல்லை. அது வந்து அவங்க புரியுற விதம் வந்து சரியான பிள்ளை பயமண்டேன். அதுக்காக வந்து அப்படி அடிமைப்படுத்தி அப்படி அந்த இல்லை வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கணவன் மனைவி இருக்கிறார்கள் வந்து ரெண்டு பேரும் கலந்துரையாடி எல்லாம் முடிவுகளும் எடுக்கணும். சில விஷயங்களை வந்து மனைவிட்ட கேட்க கேட்கட்டாங்க. அதுக்காக வந்து அது வந்து அடிமை என்று இல்லை, எல்லா விஷயத்தையும் கேட்கலாம். கொஞ்சம் ஆண்முகம் பிடிச்சவங்க போல இருக்கு. அப்படி இல்லை, எல்லா விஷயத்தையுமே வந்து இப்போ நாங்கள் ஏதாவது ஒன்று தனியாக செய்யாமல் சேர்ந்து செய்து பார்த்தா அதில் வந்து கட்டாயம் வெற்றி இருக்கும். ஒரு கை கட்டி ஓசை வராது. அடிக்கடி அந்த பழமொழி சொல்லுவா, ரெண்டு கை கட்டினாத்தான் ஓசை வேணும். நீங்கள் அன்றைக்கு 2 நாட்களுக்கு பிறகு என்ன கோல் பண்ணி கேட்டீங்கள், சாந்தியை காவிட்ட போகணுண்டு. ஒரு நாளும் கேட்குறீங்க, அண்டையை கேட்டுறீங்க. போட்டு ஒன்று கேட்டேன், நீங்கள் போட்டு விரட்டு உண்டு. உங்களுக்கு ஈரல் போட சொன்னான், போட சொன்னான் பார்த்தீங்களா. சின்ன பட்டி ரச்சியை கொஞ்சம் தம்பிக்கு வந்து ஒரு வெள்ள மட்டும் நான் பிடிக்கணும், தூளை போட்டு விட்டு வீடியோ வந்து இப்போ தூளை போட்டு விட்டு நல்ல பெரிய இறைச்சியாக இருக்கு. வாசத்தை பாருங்க. ஆனால் என்னட்டா அப்படி நீங்கள் போய் சொல்கிறீங்களா, இன்னும் ஒரு சொட்டு வாசமே வரையில. அது இல்லை, உள்ளி மணக்குது. அதே தெரியல உங்களுக்கு சமைக்கிறீர்கள். இப்படிதான் களை கொடுக்குறாங்க தேடுறது. தேவையான உப்பும் வந்து போட்டு வதக்கிட்டேன். அப்படி பார்த்தீங்கன்னா தக்காளி பழமும் போடணும். தக்காளி பழம் கொஞ்சம் கடி போடுவோம், அப்போ தான் எனக்கு வந்து அமைத்து போடுறேன். சாராயம் போடலாம், கடி போடுவோம். கட்டி வந்து நிறையா இருக்குது, பச்சை இருக்குது, மஞ்சள் இருக்குது, வட்டக்கலர் இருக்குது. ஆனால் பச்சை மிளகா மட்டும் போடுற பால் ஊற்ற வெள்ளையும் பத்து செய்கிறது. பால் ஊட்டி வளர்த்து இதுக்கான தண்ணி ஊற்றணுமே. டீஷர்ட் போடுற பிரச்சனை அது ஊற்ற இல்லாமல் போட்டு கலட்டி வைக்கணும். உங்களுக்கு அதை
ஏப்ரல் பாலும் வந்து விட்டுட்டேன். தொப்பி இப்போ வந்து குடிச்சு பார்ப்போம் உப்பு காணும். இப்போ வந்து முன்னுக்கு தண்ணிக்கு இதுவும் இப்போ இது வந்து நல்லா வந்து கொதிச்சு நல்லா அவிஞ்ச அப்புறம் தான் வந்து அடுத்த கட்டு நாங்கள் அரிசி போடலாம். இப்போ வந்து இது வந்து இந்த அடுப்பில் வந்து ரசி ஜலக்கு வந்து வறுத்து கொண்டு இருக்கிறேன். இப்போ அந்த அரிசியை வந்து கூட நல்லா கொதிச்சு. ஆனால் உண்மைக்குமே வந்து வெகு சுலபமான சாப்பாட்டு முறை என்ன அதில் நான் கொஞ்சம் ஸ்வீட் வசம் உண்மைதான். பெருசு அது என்னன்னு சொல்கிறது இது செய்து பழகி போட்டு உங்களுக்கு நான் என்ன தூள் போடையில் என்னதுங்க நான் கொஞ்சம் அவிஞ்சு வந்த அப்புறம் தம்பிக்கு எடுத்து போட்டு நான் வந்து தூளை போட்டு வச்சு திரைக்காம போய்க்காம வந்து போட போடணும்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து உரைக்கும் கொஞ்சம் அப்படியே கவுட்டு கொட்டுங்க அரிசியை ஸ்டைலாக போடாமல். எங்கே போகிறோன்னா நல்ல உஷார அனுப்பியல அவ்வளோ வேலை கூட்டு தான் போடும் தலையடிக்கும் வந்து பார்த்தேன். இப்போ எங்கள் அரிசி வந்து அவிய போட்டாச்சு. நேரம் என்ன செய்யப்படுங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் உப்பு புளி தேசி புளி எல்லாம் விட்டுட்டேன். விட சாரப்பா ஒளிக்கிருத்தி விட்ட கல்யாண பொம்பளை மாதிரி வடிவன்ட்டு சொல்லி கல்யாண பொம்பளை மாதிரி யார் வலிக்குறானா கேட்டுறான். அது பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் வந்து அவியத்து அவிஞ்சு கொஞ்சம் தம்பிக்கு எண்ணெய் பிடிப்பேன் எண்ணெய் பிடிப்பில் அது பால் இல்லை நல்லா இருக்கும். இப்போ வந்து அப்படி என்ன செய்யப்படுறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவிஞ்சு வந்த அப்புறம் தம்பி கிழிச்சு நாங்கள் எங்களுக்கு தூள் ரசி சேர்க்க ரொம்ப ரொம்ப நல்லா. ஓகே வந்து பாருங்க சார் இந்த வழியாக இருக்காண்டா. ஓ எல்லாத்தையும் படிவு பார்த்தா முந்திரிக்க நிறைய சுற்றி வா. இப்போ தம்பி குட்டிக்காங்க குட்டி சட்டிக்காவி இது ரெண்டா நான் இந்த தூள் போட அப்புறம் ஆக லேட்டாக என்ன தூள் மனம் உனக்கு தூள் காணும் ஆக வெயில் நேரம் கூட அப்படி சாப்பிடக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா என்ன செய்யப்போம் அடுத்து வந்து வஞ்சி சேரைக்கை வந்து போடப்போம் கடிச்சு வச்சுக்க வச்சு சேரை ஓய் பாருங்கம்மா இந்த வஞ்சி சேரைக்கை வந்து போட்டு இவ்வளோ தண்ணி காணும் இந்த அரிசி ஏக்கணிக்கை வந்து அவிஞ்சிட்டு வீட்டில் அப்புறம் வந்து நல்லா நல்லா இருக்கணும் பார்க்க இப்படியே சாப்பிடலாம் போல நல்லா இருக்கும் தெரியுமா பற்ற விடாமல் அக்கா கொஞ்சம் அவியும் தண்ணி பிடிப்பாங்க. அப்போ எங்களோட கோழி பிக்கை வந்து ரெடி ஆகுதுன்னா சார் ரெசிபி எல்லாம் விட்டு அருமையான இவ்வளவு தான் பேர் என்ன கோழி பிக்கைக்கு சரிதோ இது வந்து உண்மைக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் தான். அரிசி உருளைக்கிழங்கு தானே போட்டுருக்குறோம் பரவாயில்ல இது சாப்பிட இப்படி செய்து சாப்பிடலாம் நல்லா இருக்கும். நம்ம குடிக்கலாம் இது பிடிக்கும். அப்போ சரி எங்களோட கோழி புகை வந்து முடிவடைந்த கட்டத்துக்கு வந்து கொண்டிருக்குது. அப்போ நாங்களுக்கு இந்த வீடியோ அதை முடிச்சு கொள்ள போகிறேன். என்னடா நான் வந்து உங்கள் போகிறேன் யாழ்ப்பாணம் போகிறேன் அலுவலாக. அப்போ அந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன். இந்த வீடியோ பற்றி கற்றுக்கலாம் மறக்காம இன்னும் ஒரு புது வீடியோவை சந்திக்கிறோம். பாய்.